ரெட் புக் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்று பெயர். இது வடமொழியிலே எழுதப்பட்டது, அதேபோல் உருதுலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பரிகாரத்துக்காக பார்த்தீங்கன்னா வடநாட்டு ஜோதிட பண்டிதர்கள் மிகவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புத்தகம் இந்த லால் கிதாப் என்கிற புத்தகம். அதில் பரிகாரத்துக்காகவே ஸ்பெஷலாக இருக்குங்க. வாழ்வியல் பரிகாரம். இதை எந்த சமூகத்தினர் வேணாலும் எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம். அப்படி ஒரு புத்தகம் அதில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராகுன்ற ஒரு கிரகம் இருக்குது. இந்த ராகுன்ற கிரகத்துக்கு ராகு திசையோ அல்லது ராகு சாரம் பெற்ற கிரகமோ ஒரு திசை நடத்தும் போது என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். பார்லின்னு ஒரு தானியம் விற்கிதுங்க. அந்த பார்லிங்கிற தானியத்தை ஒரு பிடி என்ன பண்ணுங்க, ஒரு 50 கிராம் 100 கிராம் கடையில் வாங்கிட்டு ஒரு பிடி ஒரு கருப்பு துணியில் முடி போட்டு வச்சு 18 நாட்கள் நீங்கள் தலகாணி கீழே அதை வச்சு தூங்கணும். 18 நாட்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாளில் ஓடக்கூடிய ஆற்றிலே அல்லது சுத்தமான நீர் ஏரி அல்லது குளத்திலே கொண்டு போய் தலையை சுற்றி என்ன பண்ணிடணுங்க, அதை தூக்கி போட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி அந்த ராகு திசை முடிவதுக்குள்ளே வருடம் ஒரு முறை இதை செய்து வரும்போது ராகு திசையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மிகச் சுலபமாக வெளியே வர முடியும். இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக 100க்கு 100 ராகு திசை நடப்பவர்கள் இந்த லால் கிதாபிலே தரப்பட்ட இந்த பரிகாரம் மிக அற்புதமாக வேலை செய்யும். செய்து பாருங்கள், வெற்றி அடையலாம்.